என்னத்தை குறுக்க கம்பியை கட்டி விட்டுருக்கானுங்க. இவனை கம்பியை கட்டி விட்டா என்னால அந்த பக்கம் போக முடியாதாக்கும். இந்த பேவுலேயே சும்மா இருக்க மாட்டானுவ. ஏதாவது குரங்கு வேலை பார்த்து வச்சுப்பானுவ. கம்பியில கரண்ட் 2 விட்டுருக்கானோலான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். இந்த புஷ்பவனம் ப்ரூஸ்லி புஷ்பன்னா எப்பேற்பட்ட செவுரு கதவனாலும் உடஞ்சி விழுந்துடும். ஆஃப்டர் ஆல் இந்த கம்பியை ஹேண்டில் பண்ண தெரியாதா எனக்கு? காட்டு யானையை கட்டுப்படுத்த கட்டு தம்பியாக்கும். காலை வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டா அப்படியே புஷ் பண்ணோம்னா அப்படியே சாஞ்சிட போகுது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. இன்னும் நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். நானே ஒரு கட்டுக்கணங்கால காட்டியான என்னைய கட்டி போடுறது கம்பியாக்கும். வாங்கடா நீங்களும். குறுக்கால என்னத்தை கட்டி விட்டுருக்கானுவே. இப்படி ஏறக்கு மேல காமௌண்ட் கிட்டுனாக்கெல்லாம் எங்களால தாண்ட முடியாதாக்கும். இந்த ஐடியா ஐயா சாமிக்கு தேவை. நாங்கெல்லாம் காம்பவுண்ட்லயே கதகளி ஆடுவோம்ல. எதுக்கும் கவனமாவே போவோம். அது படாத இடத்துல பட்டு போகுது. போனா கூட இப்படி கூட்டி போக முடியாது. மாம்படிய யானை இதுகளோடு எப்படி வர முடியும்? முதல்ல அந்த கொத்தனாரை தேடி கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்ப ஏண்டா ஃபங்க்ஷனுக்கு போனோம், வண்டி கொண்டு வாடானா யாரோ குப்பை வண்டியை தள்ளிட்டு வந்திருக்கான். வண்டி பேர் என்னமோ குட்டி யானையா. நாங்களே கும்கி யானை, எங்களுக்கு போய் குட்டி யானை கொண்டு வந்திருக்கா இந்த குக்கர். சரி, நமக்கு பஞ்சாயத்து முக்கியம் இல்ல, பந்திதான் முக்கியம். சின்ராஸ் விட்ரா வண்டிய.